எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் சேனலில் வந்து இன்றைக்கி 4 விதமான நான்வெஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு 4 விதமான குழம்பு தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். எப்படியும் எல்லார் வீட்லேயுமே வந்து வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் வந்து நம்ம கண்டிப்பாக நான்வெஜ்ஜு செய்வோம். அது வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு நாளைக்கு சிக்கன் குழம்பு, ஒரு நாளைக்கு மட்டன், மீன் குழம்பு அந்த மாதிரி எடுத்தால் சிக்கனே எடுப்போம் வாரம் இல்லைனா மீனே எடுப்போம். இந்த மாதிரி முட்டை குழம்பு சிம்பிளாக முடிக்கணும்னா ஒரு நாளைக்கு முட்டை குழம்பு, ஒரு நாளைக்கு சிக்கன் குழம்பு மாதிரி விதவிதமாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முட்டை குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன். கடாயை நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 2 வரமிளகா, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக இந்த வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 பெரிய தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய்லாம் நல்லா வந்து தெளிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிக்கணும். பாருங்கள், தக்காளி வந்து பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த முட்டை குழம்புக்கு இந்த கொத்தமல்லியோட மனம் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் 1 நிமிஷம் நல்லா வதங்கணும். பாருங்கள், எல்லாம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இன்னும் சுருண்டு நல்லா வதங்கி வரணும். மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் அது கொதித்து திக்காக வரத்துக்குள்ளே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு கொதித்து நல்லா திக்காக வந்துடுச்சு. 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்கள், முட்டை போட்டு 1 நிமிஷம் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த முட்டை குழம்பு வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்தோடும் சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி சேர்த்ததுனால எல்லாத்துக்குமே வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மசாலாலாம் வறுத்து அரைச்சிக்கலாம். 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். உள்ளே இருக்கிற விதெல்லாம் எடுத்துட்டேன். தனியா 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மஞ்சள் 1/4 ஸ்பூன், ஏலக்காய் 2, பட்டை 1 துண்டு, லவங்கப்பூ 4. இது எல்லாம் நம்ம வந்து வறுத்துக்கலாம். எல்லா மசாலா எண்ணெய் போடாமல் வறுத்துக்கணும். தனியா, சோம்பு, சீரகம், ஏலக்காய், பட்டை, லவங்கம், வரமிளகாய்.
1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். மசாலாலாம் 1 நிமிஷம் வறுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையோட ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், மசால் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வறுந்துடுச்சு. இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். சூடு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 10-12 பல் பூண்டு இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம். இது எல்லாம் சேர்த்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். மசாலாலாம் சூடு நல்லா ஆறிடுச்சு. நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மசாலாலாம் மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் மசாலாலாம். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, வெங்காயம் நம்ம வதக்கி மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எல்லாம் அரைச்சி அதே மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா எல்லாம் நம்ம வறுத்து அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கன்லாம் நல்லா வெந்துடுச்சு. சின்னதாக ஒரு 2 துண்டு தேங்காய் எடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடுங்க. 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் தூவிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு வந்து சப்பாத்தி, தோசை, சாதத்துக்கு, களிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டன் கறி செய்யறதுக்கு 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்தேன். இப்போ மசாலா போட்டு கலந்து வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன்.
இப்போ மட்டனில் வந்து நல்லா உப்பு காரம் தயிர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். குக்கர் சூடு ஏறிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த மட்டன் கறிக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். லவங்கப்பூ 5, ஒரு துண்டு பட்டை, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா கலராக வரணும், அந்தளவுக்கு நல்லா வதங்கணும். மட்டன் வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை சேர்த்துக்கலாம். மட்டன் போட்டு கலந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வந்து மட்டன் நல்லா வேகணும். அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா மட்டன் வதங்கிடுச்சு. ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா 2 ஸ்பூன். உப்பு வந்து ஏற்கனவே நம்ம மட்டன் கூட வந்து கலந்து வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பாருங்கள் நல்லா சைட்லலாம் மிதந்து வருது. நல்லா உப்பு காரெல்லாம் மட்டனில் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும்னா கூட சேர்த்துங்க. மட்டன் கறிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தால் தான் கிரேவி மாதிரி இருக்கணும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 4 விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், வெயிட் குறைஞ்சிடுச்சு. இப்போ குக்கர் மூடி எடுத்துக்கலாம். பாருங்கள், மட்டன் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கறியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு 3 விசிலில். இந்த மாதிரி மட்டன் கறி நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஜிலேபி மீன் நான் 1 கிலோ வாங்கிட்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 1 கிலோ மீனுக்கு தேவையான அளவுக்கு நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கிலோ மீனுக்கு சின்ன வெங்காயம் 150 கிராம் உரித்து முழு வெங்காயமாக எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். புளி ஒரு 50 கிராம் புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டிக்கிட்டேன். சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் துருவி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாம் நம்ம வறுத்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன பூண்டாக ஒரு 20 பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு அடித்து சோம்பு, சீரகம், தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா மசாலாலாம் நல்லா வறுபட்டுட்டோம். மசாலாலாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கேரளா ஸ்டைலில் வந்து நம்ம இந்த மீன் குழம்பு செய்ய போகிறோம். கேரளாவில் வந்து மீன் குழம்புக்கு இந்த மாதிரி தேங்காய், சோம்பு, சீரகம்லாம் வறுத்து அரைச்சி போடுவாங்க. நல்லா மணமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். இப்போ சூடாகட்ட மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். மீன் குழம்புலாம் மண் சட்டியில் செய்யும் போது ரொம்ப சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. சீரகம் கொஞ்சம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு. மீன் குழம்புக்கு சீரக மிளகெல்லாம் முழுசாக சேர்த்தா ரொம்ப மணமாக இருக்கும். பூண்டு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 2, எல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம்.
பாருங்கள் மசாலாலாம் நல்லா வதங்கி நம்ம ஊற்றின எண்ணெய் எப்படி சைட்லலாம் நல்லா மிதந்து வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் மிதந்து வரும்போது மசாலா அந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா வரும், சாப்பிட்றதுக்கே ரொம்ப ருசியாக இருக்கும். சூப்பராக வந்திருக்கு கிரேவி. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் சுடு தண்ணி காய வச்சு ஊற்றிங்கன்னா அந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு பக்கம் வந்து சுடு தண்ணி காய வச்சு எடுத்துக்கிட்டேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். நம்ம புளி ஊற்றுனதெல்லாம் பச்சை வாசனைலாம் நல்லா போய் ஓரளவுக்கு திக்காக வரும்போது தான் நம்ம வந்து மீன் போடணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இது வந்து ஜிலேபி மீன், நல்லா முழுசாக போடலாம் அப்படின்றதுனால நான் மீன் வந்து சுத்தம் பண்ணி அப்படியே முழுசாக போடுறேன். இந்த மீன் குழம்பு வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஜிலேபி மீன் குழம்பு. நிறைய பேர் வந்து மீன் முள்ளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க, ஆனால் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு கலக்காதீங்க, இப்படி நல்லா குலுக்கி கொடுத்தா போதும். பாருங்கள் மீன் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டேன். நான் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கு மேலே கொதிக்க வேணாம். மீன் வந்து ரொம்ப குழஞ்சிடும், அந்த சூட்லேயே வந்துடும் மீன். 2 நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மசாலா வந்து வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அந்த விழுது ஊற்றிக்கலாம். மீன் நல்லா வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஜிலேபி மீன் குழம்பு சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி நல்லா கலக்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.